ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரெயின் தமிழா. இன்னைக்கு நாம் பொருளியலின் பாடப்பிரிவிலிருந்து ஒரு முக்கியமான 15 கேள்விகளை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஆல்ஃபிரட் மார்ஷல். இரண்டாவது கேள்வி, பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ராக்னார் நர்கஸ். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் 3 ஆண்டுகள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் என்ன? விடை ஆப்ஷன் பி 1966 1969. நான்காவது கேள்வி, சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். ஐந்தாவது கேள்வி, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் டி 1969. ஆறாவது கேள்வி, அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே யார் கூற்று? விடை ஆப்ஷன் சி இளையனல் ராஃபினஸ். ஏழாவது கேள்வி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது? விடை ஆப்ஷன் சி 1935. எட்டாவது கேள்வி, இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிட் ஒன்றாக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் ஏ 1950. ஒன்பதாவது கேள்வி, மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் என்ன? விடை ஆப்ஷன் ஏ 2010 to 2011. பத்தாவது கேள்வி, ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி நிதி அமைச்சர். 11வது கேள்வி, திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது என்று யார் கூற்று? விடை ஆப்ஷன் ஏ ஆர்தர் லூயிஸ். 12வது கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். 13வது கேள்வி, பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் பி பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. 14வது கேள்வி, முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990ஆம் ஆண்டு UNDP நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது. விடை ஆப்ஷன் பி முஹப் உல் ஹக். 15வது கேள்வி, யூனிசெஃபின் தலைமையகம் என்ன? விடை ஆப்ஷன் ஏ நியூயார்க். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.